உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஓடி போனவனுக்கு 9 குருன்னு சொல்லியிருக்காங்க. அது துலாத்துக்கு வந்தது. இவங்க ஓடியே போனாலும் அவங்க வெற்றி அடைவாங்க. ஜாக்பாட்டாக தான் இருக்கும். இவங்க லாட்டரி வாங்கினா நல்லது. ராசி நட்சத்திரங்களுக்கு என்ன பரிகாரம்? விசாக நட்சத்திரம் இன்னைக்கு முருகன் கோயிலையோ கடல்லையோ வீட்டுக்கு முன்னாடி அனுச நட்சத்திரம் வேதானியத்துக்கு பக்கத்தால வேத ஈஸ்வரர் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது. மகரம் ராசி அவர்களுக்கு இந்த 2025 இந்த 3 பயிற்சிகளும் எப்படி அமையும்? மேல்ட்டு தான் விட்டுடுச்சே, நம்ம இன்னும் கொஞ்சம் பெரிய பிஸ்னஸ் பண்ணலான்னு பொண்டாட்டியோட நகை ஊருக்கு எல்லாம் நகை வாங்கி மொத்தமாக அடமானம் வைக்கிறது, கடன் வாங்க, இதெல்லாம் அகல்கள் வைக்கக்கூடாது. கும்பராசிக்காரங்க ஜோசிக்காரன் இருந்தால் கூட அவங்க எந்த கிளைண்ட்டும் வர மாட்டான். கும்பத்தில் இருக்கக்கூடிய ஆள் யாராக இருந்தாலும் கும்பராசிக்காரங்க பொதுவாக ஜாதகம் பார்க்கக்கூடாதுன்னு நான் சொல்கிற கொஞ்சம் கேளுன்னு சொல்லக்கூடியவங்க தான் கும்பராசிக்காரங்க. என் சொல்லுதான் கேட்கணும்னு சொல்லக்கூடியவங்க. அதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் பிரியா. ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்ருக்கோம். புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்கள். அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோதிடரும் மற்றும் இயக்குனருமான பொன்முடி அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கங்க. எப்படி இருக்கிறீங்க? துலாம் ராசி அவர்களுக்கு இந்த 2020 துலாம் ராசி ரொம்ப 8லேருந்து 9க்கு போவான். மே மாதத்துக்கு அப்புறம் குரு அதுலேயும் தப்பிச்சிட்டாங்க. ஆல்ரெடியாகவே ஒரு 8ல் இருக்க குரு தான் அவங்கள இந்த இப்போ நான் சொன்ன கூறுகட்டத்தனமான வேலைகள்லாம் நடக்கும். அந்த கூறுகட்டத்தனமான வேலையெல்லாம் மார்ச் ஏப்ரல் வரைக்கும் நடக்கும். ஏப்ரல் மேற்கப்பகம் 12 வருஷம் கழிச்சு குரு 9க்கு ஓடி போனவனுக்கு 9 குருன்னு சொல்லியிருக்காங்க. அது துலாத்துக்கு வந்தது. இவங்க ஓடியே போனாலும் அவங்க வெற்றி அடைவாங்க. ஜாக்பாட்டாக தான் இருக்கும். இவங்க லாட்ரி வாங்கினா நல்லது. லாட்ரிக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க தெரியாது. பட் இவங்கெல்லாம் கேரளாவுக்கு போய் ஏதாவது சூழலில் ஏதாவது கோயிலுக்கு போகும்போதோ இல்லை வேறு எதுக்காவது போகும்போது இதுக்குன்னு கிளம்பி போகாமல் போய் அதுக்குன்னு ஏதோ கோயிலில் போகும்போது அங்கே பக்கத்தால் ஒரே ஒரு சீட்டு வாங்கினா போதும், அதிர்ஷ்டம் கிடைக்கும். சிங்கப்பூர் மலேசியா இருக்கக்கூடிய ஆட்கள், அப்போ துபாயில் இருக்கக்கூடிய ஆள் அங்கெல்லாம் லாட்ரியை விற்குவாங்க. அந்த சமயத்தில் வாங்கினால் கண்டிப்பாக ஜாக்பாட் அடிக்கும். ஸோ துலாம் ராசி நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரியான வழிபாடு சிறப்பாக இருக்கும்? பொதுவாக சித்திரை சுவாதி விசாகம். சித்திரை கன்னிக்கு போகும்போது ஒரு சாமியை கும்பிடணும். துலாத்தில் இருக்கக்கூடிய சித்திரக்காரங்க கண்டிப்பாக முருகனை கும்பிடலாம். இல்லை முருகன்கிட்ட இருக்கக்கூடிய இடுமன் கோயிலில் போய் கும்பிடலாம். கும்பிட்டா பெரிய மாற்றங்கள் ஏற்படும். பெரிய அவங்கவுங்க நட்சத்திரம் தான் இங்கே பெரிய பலம். இல்லை அந்த நிலாவை பார்த்து கும்பிடலாம். முருகனை பயங்கரமாக அந்த நட்சத்திரம் அவங்க நட்சத்திரம் அன்னைக்கு போய் நின்று கும்பிடணும். எல்லாம் விசாகத்துக்கு போவாங்க, பூசத்துக்கு போவாங்க. இவங்க சித்திரை நட்சத்திரம் அன்னைக்கு ஒரு முருகனை போய் கும்பிடுவது நல்லது. சுவாதி எப்படிப்பட்டதுன்னா ஒரு தாமரை இலை மேலே இருக்கக்கூடிய ஒரு சாமி. அதனால தான் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த இலை மேலே சரஸ்வதி வச்சாங்க, லட்சுமி வச்சாங்க, 3 வகையான பிரம்மாவே அதில் வச்சுருக்காங்க. அப்போ சுவாதி நட்சத்திரம் பிரம்மன் கோயிலுக்கு போவது ரொம்ப நல்லது. பிரம்ம முகத்தில் இருந்துச்சு அந்த நிலாவை பார்த்து கும்பிடுறது நல்லது. இல்லை பிரம்மாவையே கும்பிடுவது நல்லது. சுவாதி. விசாகம் ஊருக்கே தெரியும், திருச்செந்தூர் முருகன் கோயிலில் போய் நின்று கும்பிடணும். ஆக்சுவலாக இவங்க தான் அந்த முருகனை விசாக நட்சத்திரக்காரங்களை தலையில் வச்சு கட்டி பிடிச்சி தூங்கணும். ஆனால் மற்ற எல்லா நட்சத்திரம் கும்பிடுவாங்க. இந்த நட்சத்திரக்காரங்களை செய்வாங்க, சோர்ந்துடுவாங்க. ஆனால் இப்போ பண்ணால் 10-12 வருஷமாக தடைகளும் பிரச்சனைகளும் நிறைய சிக்கல்களும் இருந்தவங்க இப்போ தான் 9ஆவது இடத்துக்கு குரு வகுப்பான். அது இப்போ இல்லைன்னா ஏப்ரல் மேலே தான் வகுப்பாங்க. இப்போ கிடையாது. அப்போ நம்ம எல்லாம் பேசுவோம். அப்போ துளாராசிக்காரங்களுக்கு ஒவ்வொன்றுக்கு சூழல் ஏற்படும். படிப்பு, கல்வி, தொழில் சம்மந்தப்பட்டவங்க
ஏன் நோயே வந்தால் கூட நோய் காணாமல் போச்சுன்னு கூட சொல்லலாம். இதெல்லாமே இப்போ நோயோட தான் வைப்பாங்க. இதெல்லாமே இப்போ மைனஸில் வைப்பாங்க. ஏப்ரல் மேக்கப் வந்து அவங்களுக்கு பேசப்படும். அடுத்த இதே வருஷத்தில் இதே மாதத்தில் துலாராசிக்காங்க கொஞ்சம் பெரும்புகளோடு வைப்பாங்க. இது எல்லாமே கட்டத்திலையும் பார்த்துட்டு தான் சொல்லணும். கட்டத்தில் தோஷம் பெற்றிருந்தால் ஆஹா ஓன்னு சொன்னாங்க, எனக்கு நடக்கலைன்னு தான் சொல்லுவாங்க முடிஞ்சு. அந்த கட்டத்தையும் பார்த்து அதுக்குண்டான தோஷத்தையும் உடைக்கும்போது துலாம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையும். அடுத்ததாக விருச்சிகம் ராசி, அவர்களுக்கு இந்த 2025 எப்படி இருக்க போகுது? விருச்சிகம் வந்து இப்போ தான் 7.5 எல்லாம், அதாவது 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் விட்டுது. 5 வருஷமாகவே எல்லாமே இப்போ நானே விருச்சிகத்துக்கு சொன்னது உண்டு. இதுக்கப்புறம் 7.5 விட்டுடுச்சுங்க, உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கும். இப்போ 7களில் இருந்தது குரு, இப்போ 8க்கு போப்பான். ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டம். குரு ராகு சனியெல்லாம் சேஃபாக தான் இருக்குது. ஆனால் குரு கெட்டு போனதனமான வேலைகள்லாம் பண்ணி கொஞ்சம் சிக்கல்லேருந்து இப்போ தப்பிச்சு வைப்பாங்க. மே ஜூன் ஜூலையில் மறுபடியும் மாட்டுவாங்க. ஆகஸ்ட் செப்டம்பர் மறுபடியும் ரிலீஃப் ஆவாங்க. அடுத்து டிசம்பர் வரும்போது கொஞ்சம் புத்திசாலித்தனமான வேலைகள் நடப்பாங்க. ஏன்னா குரு வக்ரம் ஆகிடும். வக்ரமானோன்னா மீண்டும் உங்களுக்கு நல்லதெல்லாம் நடக்கும், கோச்சார பிரகாரம். ஆனால் மொத்தத்துக்கு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த காலகட்டத்தை விட இப்போ கொஞ்சம் பெட்டராக தான் இருப்பாங்க. விருச்சிக ராசி நட்சத்திரங்களுக்கு என்ன பரிகாரம்? விசாகம், இதுலேயும் விசாகம் வரும். விசாகம், அனுசம், கேட்டை. இந்த விசாகத்தில் வந்து முருகனை கும்பிட்டாகணும். நிலா பார்த்து, நிலா பௌர்ணமி சமயத்தில் போகணும். இவங்க தான் ஆக்சுவலாக பௌர்ணமியில் விசாக நட்சத்திரம் அன்னைக்கு முருகன் கோயிலையோ கடல்லையோ இல்லை வீட்டுக்கு முன்னாடி இருக்க கோயிலையோ இல்லை வீட்டுக்கு முன்னாடி இருக்க நிலாவை பார்த்து கும்பிடணும். இந்த விசாக நட்சத்திரம். அனுச நட்சத்திரம் வந்து வேதாலயத்துக்கு பக்கத்தால் வேத ஈஸ்வரர் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது. அது வந்து மானுக்கு உண்டான, அனுசத்துக்கு உண்டான சிவன் பார்வதியும் மான் மேலேயே உட்காந்து காட்சி அளித்த இடம்தான் வேதாரணி ஈஸ்வரர் கோயில். அங்கே போகணும். அனுசத்துக்கும் போகணும், கேட்டைக்கும் போகணும். அப்படி போகும்போது இவங்களுக்கு இருக்க பிரச்சனை வந்து விடுபடலாம். 8ல் இருக்க குரு என்னெல்லாம் பண்ணும் அப்படின்னா, படிப்பு கெடுக்கும், ஒரு சாதாரண பிரச்சனையாக இருக்கும், அது டைவர்ஸ் வரைக்கும் கொண்டு போகும். இல்லை ஒரு சாதாரண விஷயத்துக்காக போய் பஞ்சாயத்து பண்ண இடத்துல பெரிய அடிதடி அகலையாகி ஜெயிலுக்கு போகக்கூடிய சூழல் ஏற்படும். முட்டாள்தனமான செயல்கள் எல்லாம் பண்ணுவாங்க. இப்போ நியூஸ்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க, இந்த மர்டர் விஷயமெல்லாம் யார் பண்ணாங்க, கூட இருந்தவனே பண்ணிட்டான். இதெல்லாமே விருச்சிக ராசிக்கு முட்டாள்தனமான ஒரு வேலை நான் பண்ணிட்டேன். இந்த முட்டாள்தனத்துக்கு அளவே கிடையாதுங்க. இப்போ நான் ஒரு முட்டாள்தனமான ஒரு வேலை பண்ணிட்டேங்கிறது வந்து உங்கள் மனசாட்சிக்கு மட்டும்தான் தெரியும். அந்த அளவு வந்து 1 ரூபாவா இல்லை 1 லட்சமா 1 கோடியா இல்லை அடுத்தவன் சொத்தா அடுத்தவன் பணமா எதுவுமே சொல்ல முடியாது. அளவு கிடையாது. அப்போ அந்த அளவை கட்டுப்படுத்தணும்னா இந்த இடத்துக்கு போய் தான் ஆகணும். இல்லை என்றால் கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரங்க அதிக கோபத்தினால் ஏற்படக்கூடிய சிக்கல்களும், நம்மளோட அமெரிக்க அதிபர் இப்போ இருக்காங்க, அவர் விருச்சிக ராசி தாங்க. அதிபயங்கரமான வேலைகள்லாம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள். ஏன் அவங்களோட நம்மளுக்கும் சண்டை வரும் காரணம் ஒரே ஒரு காரணம், அவங்க விருச்சிக ராசி. நம்ம மோடி ஐயாவும் விருச்சிக ராசின்னு தான் சொல்கிறாங்க. அவர் கேட்ட நம்ம ஆள் அனைவரும் விசாகமாக இருக்கலாம், இல்லை அனுசமாக இருக்கலாம். கேட்டே இருக்க வாய்ப்பு இல்லை, நானும் பார்க்கல. ஆனால் அவங்களோடது பார்த்தேன், அமெரிக்காவிலேருந்து அனுப்புனாங்க, பார்த்தேன். அதனால தான் சொல்கிறேன், ஒரு முட்டாள்தனமான ஒரு வேலை பண்ணி உலகமே திரும்பி பார்க்க மாதிரி ஏதாவது ஒரு வேலை பண்ணுவாங்க, சூழல் ஏற்படும். அதனால் ஜாக்கிரதையாக இருக்கணும். அடுத்ததாக தனுசு ராசி, அவர்களுக்கு இந்த 2025 எப்படி இருக்கு? தனுசு வந்து இந்த ஒரு 2.5 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் 7.5, இப்போ தான் 7.5 விட்டது. அப்படி விட்டாலும் கூட 4ல் குரு 6ல் குரு இப்படி போட்டு அவங்கள வதைச்சு சிக்கல் பிரச்சனையெல்லாம் கொண்டு வந்து 7.5 விட்டாங்க கூட எங்களுக்கு பெரிய ஒரு இது கிடைக்கல அப்படின்னு இப்போ கரண்ட்டில் சொல்லிட்டு இருப்பாங்க. போன வருஷமெல்லாம் அதை சொல்லியிருக்கணும். இப்போ அது முடிய போகிற நேரம். ஏப்ரல் மே ஜூன் ஜூலை இதில் எல்லாத்துலேயுமே அவங்க படிப்படியாக முன்னேறி 7ல் குரு, கல்யாணமே இல்லாதவங்க, கல்யாணம் தடையை இருக்கக்கூடிய ஆட்களுக்கு தடையை உடைச்சி கல்யாணம் ஆகக்கூடிய சூழலும், டைவர்ஸ் ஆனவங்களுக்கு திருப்பி கல்யாணம் ஆகக்கூடிய சூழலும், குழந்தை பிறக்கக்கூடிய அமோகமாக இருக்கக்கூடிய 5, 7, 9ல் வரும்போது இப்போ
தனுசு ராசிக்கு 7ல் குரு இருக்கிறதுனால இப்போனா அந்த மேக்கப்பம் ஓகே. அது ஒரு பெரிய அவங்களோட மாற்றத்தை ஏற்படுத்தி அவங்க வாழ்நாளில் மிகப்பெரிய இது ஒரு பொக்கிஷம். இந்த வருஷம் வந்து இந்த வருஷமாக எந்த வருஷமாக இல்லையேன்னு சொல்கிற அளவுக்கு அவங்க வாழ்க்கை மாற்றம் ஏற்படக்கூடிய சூழல் ஏற்படும். இது வந்து இவங்க கும்பிட வேண்டிய சாமி குருவை கெட்டியாக பிடிச்சிக்கணும். ஓகே. 3 நட்சத்திரமே. 3 நட்சத்திரம். ஆமாம், அவங்களோட நட்சத்திரம் என்னவா இருந்தாலும் கூட அந்த வீடு குருவோட வீடு. அந்த குரு எப்படிப்பட்ட ஆளாக இருக்கணும்னா பஞ்ச பரதேசியாகணும், முற்றும் திறந்தவனாக இருக்கணும், பணத்துக்கு ஆசைப்படக்கூடிய ஆளாக இருக்கக்கூடாது. நீங்கள் பணம் கட்டி தான் போய் குருவே சந்திக்க வேண்டிய சூழல் இருக்குது. 5000 ரூபா கொடுத்தா தான் அவர் பாத பூஜை அதெல்லாம் குரு கிடையாதுங்க. அவன் சாதாரண இப்போ கணக்குப்பட்டி சித்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஆளாக தான் இருப்பார். அப்போ ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அதில் தாத்தா கோயில்னு ஒரு கோயில் இருக்குது, அங்கே போகலாம். ஜலசமாதியான இது மாதிரி அவங்க குட்டப்பத்தி சாய்பாபாவை தேர்ந்தெடுக்கலாம். அவங்களாம் நிறைய ஊருக்கே தானம் பண்ணவர். 3 சிஎம்ஐயும் 2 பிஎம்ஐயும் வந்து உட்கார வச்சவர். அவங்க தான் சமகாலத்தில் நம்ம பார்த்தது. கண்டிப்பாக அந்த மாதிரி ஆட்களை கும்பிடும்போது ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். ஓகே. வந்த விஷயத்தை இன்னும் கொஞ்சம் பெருசாக வாழ்க்கை மாறும். ஏப்ரல் மேக்கு அப்புறம் ஆல்ரெடி அவங்க கும்பிட்டுட்டு இருப்பாங்க. அவங்க குருவோட வீட்டில் இருக்கிறதுனால அவங்க வந்து பெருசாக அதைத்தான் கும்பிட்டாகணும். அவங்க ஒரு டிஓடியோட வைப்பாங்க. ஓகே. அந்த டிஓடியை கெட்டியாக பிடிச்சிக்குங்க. அடுத்ததா மகரம் ராசி அவர்களுக்கு இந்த 2025 இந்த 3 பயிற்சிகளும் எப்படி அமைப்பு? இப்போ எப்படிங்க இந்த 12 ராசியில் சொல்கிறோமோ அது மாதிரி 7 அவங்களுக்கு தான் விடப்போகுதுங்க. அதனால் அவங்களுக்கு தான் இந்த கிங் ஆஃப் மேக்கர். இந்த 12 ராசியில் அப்பாடி நம்ம தப்பிச்சோம். இந்த 7 வருஷம் நான் பட்ட பாடு இருக்குது. வீடு கட்டினா பாதியிலே நிற்குங்க, கல்யாணத்துக்கு ஸ்டெப் எடுத்தால் பாதியிலே நிற்குங்க. அதுக்கப்புறம் குழந்தை பிறக்காமல் இருக்கவங்களுக்கு குழந்தை பிறக்க கடும் முயற்சி பண்ணி எதில் எல்லாமே நல்லா இருக்குதுங்க, ஆனால் எங்களுக்கு குழந்தை ஆகலை. இது எல்லாமே இந்த 7 விட்டோன்னு வேலை செய்ய ஆரம்பிக்கும். குரு மாறும்போது இப்போ மார்ச்லேருந்து மே ஜூனுக்குள்ளே இது எல்லாமே அவங்க ஜெயிச்சிருவாங்க. குரு மறுபடியும் என்ன பண்ணுதுன்னா 6ஆம் இடத்துக்கு போகுது. அப்போ என்ன ஆகும்னா சத்துரு வியாதி கடன் வாங்கிடக்கூடாது, எதுவும் ஆகிடக்கூடாது. இன்னும் கொஞ்சம் 7 தான் விட்டுடுச்சே, நம்ம இன்னும் கொஞ்சம் பெரிய பிஸ்னஸ் பண்ணலான்னு பொண்டாட்டியோட நகை ஊருக்கு எல்லாம் நகை வாங்கி மொத்தமாக அடமானம் வைக்கிறது, கடன் வாங்க, இதெல்லாம் அகல்கால் வைக்கக்கூடாது. ஆனால் 7 விட்டுடுச்சுன்னு சொல்லி அகல்கால் வைக்கக்கூடாது. சனியோட ஆதிக்கம் இருக்கிறதுனால அந்த திருவண்ணாமலையை கட்டியாக பிடிச்சிக்கணும். அதில் இருக்கக்கூடிய உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இவங்க 3 பேருமே திருவண்ணாமலையை பெருசாக நம்பி சுத்த ஆரம்பிக்கணும். அவங்கவுங்க நட்சத்திரம் வரும்போது சுற்றலாம். சிங்கம் வச்ச சாமி மட்டும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க கும்பிடணும். அடுத்ததாக கும்பராசி அவர்களுக்கு இந்த 2025 கும்பராசிக்காரங்க வந்து எப்படின்னா உச்சகட்டமாக போயிட்டு இருக்குது. 7 அதிபயங்கரமாக போயிட்டு இருக்குது. அவமானத்தோட உச்சத்தில் இருப்பாங்க. குரு 3லேருந்து 4க்கு போய் படாபாடு பட்டுட்டு இருப்பாங்க. இந்த மே வரைக்கும் மேக்கப்புறம் குரு மாறும்போது மிகப்பெரிய ஒரு மாற்றங்களும் அவங்க சொல்லும் பழிக்கும். என் சொல்லலாம் பழிக்குதா? கும்பராசிக்காரங்க ஜோசிக்காரன் இருந்தால் கூட அவங்க எந்த கிளைண்ட்டும் வரமாட்டான். கும்பத்தில் இருக்கக்கூடிய ஆள் யாராக இருந்தாலும் கும்பராசிக்காரங்க பொதுவாக ஜாதகம் பார்க்கக்கூடாதுங்க. அவங்க போய் பலன் சொல்லக்கூடாது. அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா அது பழிக்காதுங்க. அது மாதிரி எல்லா விஷயத்துலையுமே நான் சொல்கிற கொஞ்சம் கேளுன்னு சொல்லக்கூடியவங்க தான் கும்பராசிக்காரங்க. என் சொல்லு தான் கேட்கணும்னு சொல்லக்கூடியவங்க. அந்த சொல் பழிக்காமல் இருக்கும். மேக்கப்புறம் பழிக்க ஆரம்பிக்கும். ஆனால் இந்த 4 மாதம் படாதபாடு பட்டுதாகணும். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதை தேவை. கும்பத்துக்கு இன்னும் 7 முடியல. இவங்க முழுக்க முழுக்க சிவனையும் கும்பிடணும், பெருமாளையும் கும்பிடணும். 3 நட்சத்திரக்காரங்க சிங்கம் வச்ச சாமியை கும்பிடணும். அது பண்ணும்போது நல்லா இருக்கும். இறுதியாக மீனம் ராசி அவர்களுக்கு இந்த 2025 மற்றும் பயிற்சிகளும் எப்படி அமைப்பு? மீனத்துக்கு வந்து தன் வீட்டுக்கே வருது சனி. சனியும் குருவும் சேர்ந்திருந்தால்
சண்டால யோகம்னு ஒரு மறைமுகமான யோகம் இருக்குது. சண்டால யோகம், இது யோகம் பாசிட்டிவா இல்லை நெகட்டிவா? இது பாசிட்டிவ் தான். சண்டால யோகம் தனுசுக்கே இருக்குதுங்க. ஓகே. சண்டால யோகம்னா என்னன்னு சொல்லிட்டு கேளுங்க. சும்மா ஒன்று பண்ணுவாங்க, அது ஓவர் நைட்டில் ஃபேமஸ் ஆகிடுங்க. சும்மா போய் ஒரு இடத்துல போய் நிற்பாங்க, அந்த இடத்துல ஃபேமஸ் ஆகிடும். மீனத்துக்கு குருவும் சனியும் சேரும்போது எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா சனி போயிடுச்சுன்னு ஒன்று, அந்த இடமே காலின்னு நினைக்கிறாங்க. குருவோட வேலை என்னதுங்களா, எது வருதோ அது அடாப்ட் ஆகி செவ்வாயோடு சேர்ந்தால் அது குருமங்கள யோகங்க, சந்திரனோடு சேர்ந்தால் மங்கள யோகம், செவ்வாயோட சேர்ந்தா. சந்திரனோட சேர்ந்தா குருமங்கள யோகங்க, ராகோட சேர்ந்தா அதுக்கு ஒரு யோகம் இருக்குதுங்க. சூரியனோட சேர்ந்தா குரு வந்து யாரோட சேருதோ அதை காப்பாற்றி விட்டுரும். இப்போ மீனத்துக்கு சனி வந்து உட்காது. கண்டிப்பாக ஒரு பெரிய பிரளயம் ஏற்பட்டாலும் மீன ராசிக்காரங்க பெருசாக பாதிப்பு ஏற்படாது, தப்பிச்சுடுவாங்க. குருவோட ஸ்ட்ராங்னஸ் வேணுங்க. ஜஸ்ட் மிஸ்ஸில் தப்பிச்சேன்னு தான் சொல்லுவாங்க ஒழிஞ்சு நான் மாட்டிட்டேன்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. உயிருக்கு ஆபத்து வராது. குரு பகவான் வந்து இவங்களை கண்டிப்பாக காப்பாற்றுவாங்க. கடவுளே இல்லைன்னு சொன்னவங்க கூட ஆமாம் கடவுள் இருக்குதுன்னு சொல்கிற காலம் இந்த காலம் வருங்க. இந்த மீன ராசிக்காரங்க ஒருவேளை கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்க கூட கடவுளை நம்பக்கூடிய ஒரு காலம் எதுனா இந்த 2.5 வருஷ காலம். இந்த 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 சனி அவங்க வீட்டுக்கு போகும்போது அந்த 2.5 வருஷத்தில் மிகப்பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்து மிகப்பெரிய சிக்கல் இருந்தெல்லாம் தப்பிக்க வைத்து, அதுக்காக நீ உலக கருமா பண்ணிட்டு எந்த கோயிலுக்கும் போகாமல், பெத்த தாய்க்கு சாப்பாடு போடாமல், இப்போ பொண்டாட்டிக்கு நீ செய்ய வேண்டிய கடமையை செய்யாமல், குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யாமல் நீ குப்பைக்கா படுத்துவங்கனால் எந்த கடவுளுமே காப்பாற்றுறது. ஓகே. ஸோ இந்த மீனம் 3 ராசிகளுக்கு என்ன பரிகாரம்? சரி, சிறப்பாக குருவோட பரிகாரம் பண்ணணும். குரு பகவானை கும்பிடணும். ஒரு குருநாதை தேர்ந்தெடுத்து அந்த குருவோட காலில் ஆசீர்வாதம் பண்ணி காலை கழுவி அவங்கக்கிட்ட காலை தொட்டு கும்பிடணும். அது தாயாக இருந்தாலும் தந்தையாக இருந்தாலும் ஒரு குருவாக இருந்தாலும் இவங்க செய்யணும். 3 நட்சத்திரக்காரங்களுமே செய்யணும். புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி, சிங்கம் வச்ச சாமியோ புரட்டாதி கும்பிடலாம். ரேவதி வந்து யானைகளை அதிகமாக இருக்கக்கூடிய குருவாயூரப்பனை போய் கும்பிடலாம், அங்கே கும்பிடலாம். அங்கேயும் என்ன பண்ணணும்னா யானைகளுக்கு குளிப்பாட்டி விட்டு அதுக்கு உணவுகளை கொடுத்து சாஷ்டாங்கமாக விழுந்து கும்பிடணும். யானையாக இருந்தாலும் சரி. இல்லை அவங்க அது வரைக்கும் போக முடியாது, குருநாதையை தேர்ந்தெடுத்து நீ படித்த உனக்கு சொல்லிக் கொடுத்த வாதியாரோ இல்லை சொல்லிக் கொடுத்த கலையில் சொல்லிக் கொடுத்தாங்களோ இல்லை உங்களுக்கு யார் குருன்னு நினைக்கிறாங்களோ அவங்கள சாஷ்டாங்கமாக கழுவி கும்பிட்டு ஆசீர்வாதம் வாங்கணும். அடிக்கடி வாங்கணும். ஓகே. வாங்கும்போது அந்த தோஷம் போகும். குருவும் சனியும் எப்பவுமே சனி என்ன பண்ணணும்னா பயங்கர டான்ஸை கொடுத்தாலும் குரு அடாப்ட் பண்ணி மாற்றி இவங்களுக்கு ஒரு பெரிய ஓவர் நைட்டில் பேரையும் கொடுத்து அதே ஓவர் நைட்டில் டவுனும் பண்ணி விட்டுரும். அப்போ அதுக்காக தான் அந்த குருவை பிடிக்க சொல்கிறேன். அப்படி பிடிக்கும்போது மிகப்பெரிய மாற்றம். 7.5 எங்களை வந்து காயப்படுத்துச்சு, எங்களை வந்து நிலைகுலை வச்சது. நிலைகுலைன்னா இவங்களோட அதிபயங்கரமான ஒரு 100 ரூபா செலவு பண்ணுற இடத்துல 1000 ரூபா செலவு பண்ணால் அது தகாது. ஒரு 150 ரூபா செலவு பண்ணலாம். ஆடம்பர செலவு பண்ணால் கண்டிப்பாக அடக்கி வைக்கும். ஒரு மீடியமாக இருக்கணும். கல்யாணமே நடக்கும், ஜாக்கிரதையாக நடத்தணும். நான் சொன்ன 4க்கு 4 அதில் தான் பண்ணணும். இவங்க கன்னியெல்லாம் ஒரு 4க்கு 4 இடத்துல கோடீஸ்வரனாக இருந்தாலும் கூட சாதாரண ஒரு 4க்கு 4 இடத்துல சாதாரண ஐயர் வச்சு தான் பண்ணணும். உலகத்திலேயே நம்பர் 1 சாப்பாட்டுக்கான கூட்டிகிட்டு வந்து, உலகத்திலேயே நம்பர் 1 ஃபோட்டோக்கான கூட்டிகிட்டு வந்து பண்ணால் அடுத்த 7 நாளையோ 7 மாதத்துலேயோ பிரிஞ்சிடுவாங்க. ஓகே சார். ஓகே. ஸோ இந்த 2025 3 பயிற்சியில் ஆகக்கூடிய இந்த சமயத்தில் 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்கும், அவங்களுக்கான நட்சத்திர பரிகாரம் என்ன அப்படிங்கிறத இந்த நிகழ்ச்சியில் எங்களுக்காக தெளிவாக சொல்லியிருந்தீங்க. மிக்க நன்றி. நன்றி.